குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கிராஃப்ட் டீச்சர் சரஸ்வதி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இதுக்கு முன்னாடி போட்ட கிராஃப்ட் எல்லாமே செஞ்சு நீங்கள் நம்மளோட வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னமும் செஞ்சு நம்ம வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டே இருங்கப்பா. இன்றைக்கி நான் உங்களுக்கு கலர் ஷீட்டில் பிகாக் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள்: கலர் ஷீட்டு, கத்தரிக்கோல், பேனா, பென்சில், ஃபெவிஸ்டிக், ஸ்டேப்லர் பின், ஸ்டேப்லர் மட்டும்தான். இது மட்டும்தான் தேவைப்படுது. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கலர் ஷீட் எடுத்துகிட்டு 1 இன்ச் அளவு இப்படியே மடிக்கணும். முன்னாலையும் பின்னாலையும் இப்படியே மடிக்கணும். அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பேப்பர் ஃபுல்லாக அப்படியே மடிச்சுட்டு நம்ம இது விசிறி கூட இந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி முன் பக்கமும் பின் பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு இப்படி கரெக்டாக நல்லா மடிப்பாக வச்சுட்டு இப்போ இப்படி எடுக்கும்போது மடிப்பாக இருக்கும். இந்த மடிப்பை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா அப்படி வச்சுட்டு அந்த மடிப்புக்கு நேராக நம்ம பென்சிலை சின்ன லீஃப் மாதிரி இப்படி வரையணும். சின்ன லீஃப் மாதிரி இப்படி 2 இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தில், இந்த கட்டத்துலேருந்து இந்த கட்டத்துக்கு அது சென்ட்ரு ஒன்றுக்கு இடையில் ஒன்று அப்படியே வரையணும். அதே மாதிரி இது ஃபுல்லாக வரையணும். அப்புறம் இந்த பக்கம் திரும்ப இதை பார்க்குற மாதிரியே லீஃப் மாதிரி இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அப்புறம் இதுக்கு இடையில் இப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிட்டு என்ன செய்யணும்னா, நம்ம இந்த பாதி இது மட்டும் இப்படி எடுத்து இதை நம்ம பேனால் இது பண்ணிடணும். பேனால் நல்லா நமக்கு தேவையானது வெறும் பென்சில் பேனா மட்டும்தான். பென்சில் பேனா வச்சே நம்ம ஒரு மயில் செய்ய போகிறோம். அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இதாக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுறணும். போட்டு முடிச்சுட்டு இதை என்ன செய்யணும், திரும்ப அப்படியே மடிச்சுட்டு இதை இருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லா இப்படி வச்சு இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டேப்லர் போட்டுருணும். இதை இருக்கு ஸ்டேப்லரை இதுக்கு நடுவில் போட்டால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இந்த மாதிரி போட்டுருணும். போட்டு அடுத்து மயில் வரையணும். இதை இப்படி வச்சிடணும். அடுத்து மயில் பென்சிலில் வரையணும். இப்படி நல்லா மயில் வரைஞ்சிடணும். இப்படி மயில் ஷேப் வரைஞ்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணிடணும். மயில் ஷேப் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தலையில் வைக்கிறதுக்கும் இதோட வாயும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதை வேறு கலரில் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. எல்லோ கலர் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இது இதோட ரெக்கை, மயில் ரெக்கை இந்த ஷேப்பில் வரைஞ்சி கொடுணும். இந்த ஷேப்பில் வரையணும். அடுத்து அதுக்கு தலையில் வைக்கிற அந்த இது இந்த ஷேப்பில் வரையணும். அதோடய வாய் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வாய் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வைக்கும்போது இதாக இருக்கும். இதுக்கு பொருந்துகிற மாதிரி இப்படி வரணும். இதாக இருப்பாருங்க, மயிலுக்கு பொருந்துகிற மாதிரி இப்படி வரணும். அதனால் இந்த இது
இப்படி கொஞ்சம் ஷேப் வச்சு இப்படி வந்து கொஞ்சம் மயில் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதனால் ஷார்ப் இல்லாமல் லேசாக அப்படி வளைவாக வரைஞ்சிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த லீஃபை வந்து நாம் வந்து கட் பண்ணிடணும். இது வந்து 2 பீஸ், எல்லாமே 2 பீஸ் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி இதாக இருப்பாங்க, இது 2 பீஸு. அதே மாதிரி இதுவும் 2 பீஸ் எடுத்துக்கணும். இந்த இருக்குல்ல, இது 2 பீஸ் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த வாய் அந்த இதை வந்து 2 அலகு இது வந்து 2 பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது எப்படி ஒட்டணும்னு சொல்லித்தரேன். இதாக இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம டிசைன் நம்ம வந்து கோடு போட்டு மேலே ஒரு புளியாக வச்சுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, வெறும் பேனா தான். பேனாவில் கோடு போட்டு இதை என்ன செய்யணும், ஒட்டி இந்த பக்கம் இந்த இருப்பாருங்க கண் வரைஞ்சிடணும். இந்த மாதிரி கண் வந்து கொஞ்சம் வட்டமாக வரைஞ்சிட்டு இந்த பாருங்க இப்படி ஒட்டிட்டு, அதே மாதிரி இன்னொன்று அதை எடுத்து இந்த சைடு இந்த பாருங்க இப்படி ஒட்டிடணும். ரெண்டையை சேர்த்து எப்படி ஒட்டிடணும். ஒன்று போல் இருக்கணும் ரெண்டும். ஒட்டிடுறோமா. அடுத்து வந்து அதோட வாய் அழகு இது வந்து இந்த அந்த வட்டமாக இருக்கிறது வந்து உள்ளே போயிடணும். அப்புறம் இன்னொன்று பாருங்க இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இப்போ இந்த ரெக்கை இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து என்ன செய்யணும், இந்த ஓரத்தில் மட்டும்தான் வைக்கணும். வச்சு இதில் அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த இருக்குல்ல, இப்படி வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கொஞ்சோண்டு அதே க்ரீன் கலர் பேப்பர் என்ன செய்யணும், கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கு வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக தான், நிற்கிறதுக்காக இந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் லேசாக கட் பண்ணிடணும். மயில் ஷேப் லேசாக கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதாக இருக்குல்ல, இதை எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் வச்சு அப்படியே வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்க அந்த மயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெக்கை 2ஐயும் இந்த பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு இதை ஒன்றா மட்டும் இது சென்டரில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு சென்டரில் வச்சு இதை வந்து இப்படி மேலே தூக்கணும். இந்த இருப்பேன் இதை இப்படி வச்சு மேலே தூக்கிட்டு நடுவில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இப்படி அமுக்கி விட்டுறணும். அமுக்கி விட்டுட்டு முன்பக்கம் என்ன செய்யணும்னா இந்த இருப்பேன் இது வந்து நல்லா கம்மு கொஞ்சம் வச்சுட்டு கூட ஒட்டிடலாம். இந்த இதை வச்சு ஒட்டி நல்லா ஒட்டிடணும் ஸ்ட்ராங்காக. இந்த பக்கமும் நல்லா ஒட்டிட்டு நம்ம என்ன செய்யணும், மயிலோட
தோகையை பின்னாடி அப்படி விரிச்சிடணும். இது கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நின்றுக்கும் நல்லா. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கா மயில் செய்கிறது? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் அது காயணும். காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா கச்சு நின்றுக்கும். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இந்த பேப்பர் வந்து வெறும் 5 ரூபா தான். கலர் ஷீட்டு, பேனா, பென்சில், ஸ்டேப்லர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இதுக்கு வந்து நம்ம செலவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை நம்ம மயில் செஞ்சு கலர் ஷீட்டில் மயில் செஞ்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போட்டே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கடைக்கு போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, கையை சோப் போட்டு கழுவுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.